வணக்கம். இது நியூஸ் 24 தமிழ். நான் உங்கள் தொகுப்பாளர். இப்போது முக்கிய செய்திகள். 17வது தமிழக சட்டசபையின் முதல் கூட்டம் இன்று தொடங்கியது. புதிய எம்எல்ஏக்கள் அனைவரும் பதவியேற்றுக் கொண்டனர். தாலி கட்டிய வீடியோவை வெளியிடுவதாக மிரட்டிய காதலனால் கல்லூரி மாணவி ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். சபாநாயகர் பதவிக்கு ஜேசிடி பிரபாகர் வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளார். துணை சபாநாயகர் பதவிக்கு துரையூர் ரவிசங்கர் வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளார். முதலமைச்சர் விஜய்க்கு Z+ பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் பாதுகாப்பு குழுவில் 10க்கும் மேற்பட்ட NSG கமாண்டோக்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் விஜய்க்கு ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது பெரும்பான்மையை விஜய் நிரூபிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் என உமர் அப்துல்லா கூறியுள்ளார். முக ஸ்டாலினுடன் முதலமைச்சர் விஜய் சந்தித்தார். தமிழக அரசியலில் இந்த சந்திப்பு ஆரோக்கியமான நடைமுறையாக பார்க்கப்படுகிறது. கிணற்றில் விழுந்த கன்றுக்குட்டியை காப்பாற்ற முயன்றபோது தந்தை மற்றும் மகன் இருவரும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முக ஸ்டாலின் மற்றும் வைகோவை தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணியை சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். தமிழக முதலமைச்சராக விஜய் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். முதலமைச்சர் விஜயின் பண்பாடு என்னை வியக்க வைத்தது என வைகோ புகழ்ந்து பேசினார். உங்கள் பேச்சுக்கு நான் ரசிகன் என்று விஜய் தன்னிடம் கூறியதாகவும் வைகோ தெரிவித்தார். தங்கம் வாங்காதீர்கள் என பிரதமர் மோடி அறிவுரை வழங்கியுள்ளார். இது தோல்வியின் சான்று என ராகுல் காந்தி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். நேபாளத்தில் தரையிறங்கும் போது திடீரென தீப்பிடித்த விமானம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் விரைவாக வந்து விமானத்தில் பற்றிய தீயை உடனடியாக அணைத்தனர். போர் பதற்றத்துக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீனாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அவர் மே 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை சீனாவில் தங்க உள்ளார். சேலம் அருகே மதுபோதையால் ஏற்பட்ட தகராறில் ஒரு மாணவர் சக மாணவர்களால் கொலை செய்யப்பட்டார். போதைப் பொருட்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் சரண் அடைந்து விட்டோம் என்று பொருள் அல்ல என ஈரான் ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்தும் வகையில் பேச்சுவார்த்தைகள் இருக்கும் என்றும் அவர் கூறினார். ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.4. ஆப்கானிஸ்தானில் இன்று காலை 1:33 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 4.4 பதிவாகியுள்ளது. வந்தே மாதரம் என்பது வெறும் சொல் அல்ல, இந்தியர்களின் உயிர் மூச்சு என பாஜக தேசிய செயலாளர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். வீட்டிற்கு வந்த முதலமைச்சர் விஜயை சீமான் ஆரத்தழுவி வரவேற்றார். தூத்துக்குடியில் கார் மின்கம்பத்தில் மோதி இளைஞர் உயிரிழப்பு. தூத்துக்குடியில் வேகமாக வந்த கார் மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். மற்ற 3 பேருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் சுமார் 1 டன் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் அளிக்கப்பட்டன. அதிமுகவில் உள்ள மோதல் வெட்ட வெளிச்சமாக வெடித்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அவரது வீட்டு முன்பு ஆதரவாளர்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நாளை சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய். எடப்பாடி பழனிசாமி நாளை தனது 72வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார்.